பெங்களூரு ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் மர்ம பொருள் வெடித்து 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். வெடித்தது சிலிண்டரா அல்லது வெடிகுண்டா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரு உணவகத்தில் மர்ம பொருள் வெடித்ததில் 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். உணவக ஊழியர்கள் 3 பேர் மற்றும் ஒரு பெண் உட்பட 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைப்பிருக்கிறார். செந்தில்நாதன், உணவகத்தில் மர்ம பொருள் வெடித்து 4 பேர் படுகாயமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? போலீசாரின் விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு? பெங்களூரு நகரின் கிழக்கு மண்டல பகுதியானது ஒயிட்ஃபீல்டு பகுதி. இந்த ஒயிட்ஃபீல்டு பகுதி முழுவதுமாக சாப்ட்வேர் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதன் காரணமாக அங்கு ராமேஸ்வரம் காஃபே என்ற ஒரு பிரபலமான உணவகம் அங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவகத்தில் சரியாக 1 மணி அளவுல ஒரு குண்டு வெடித்தது. இந்த குண்டு சிலிண்டர் வெடித்ததா அல்லது மர்ம பொருள் என்ன வெடித்தது என்பது குறித்து சரியான தகவலை இதுவரை காவல்துறை வெளியிடவில்லை. ஆனால் இது வெடி விபத்து ஏற்பட்டதில் தற்பொழுது உணவகத்தில் வேலை செய்து வந்த 3 பேர் மற்றும் அங்கு உணவு அருந்திக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி என 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களா அல்லது சில லேசான காயங்களுடன் இருக்கிறார்களா என்பது குறித்தும் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. தற்பொழுது சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர், அதாவது 2 வாகனங்களை எடுத்து சென்ற தீயணைப்பு படையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குண்டானது அந்த ராமேஸ்வரம் கேஃபே சமையலறைக்கு பின்பகுதியில் தான் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் அங்கு சிலிண்டர் தான் வெடித்திருக்கலாம் என்று பரவலாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் காவல்துறை இதுவரை இது குறித்து அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வெளியிடவில்லை. தற்பொழுது சம்பவ இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே தீ அணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தற்பொழுது தீவிர அதிகாரிகள் அங்கு விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விசாரணைக்கு பிறகுதான் இந்த வெடித்த மர்ம பொருள் சிலிண்டரா அல்லது வெடிகுண்டா என்பது குறித்து தெளிவான தகவல் வெளியாகும். தற்பொழுது வரை வெறும் 4 பேர் மட்டும் இந்த வெடி விபத்தில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.